ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8-13 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? வகுப்பில் உள்ள மாணவர்கள் குறிப்பிட்ட பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் கீழ்கண்டவாறு கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு டேபிள் கொடுத்துருக்காங்க. மதிப்பெண்களும் மாணவர்களின் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க. இத்தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க இது துவக்கப்பட்ட தரவுகள், இதில் இந்த முறையில் தான் திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும்னு கொடுக்கல. ஆனால் இது புக்கில் படிவிலக்க முறையில் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் நான் இதை படிவிலக்க முறையிலேயே உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்க. இப்போ போடலாமா? படிவிலக்க முறையில் போடணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எடுத்த உடனே நம்ம ஃபார்முலா எழுதிட்டோம்னா நம்மளுக்கு என்னென்ன வேணுங்கிறது தெரிஞ்சிடும். அப்புறம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திட்ட விளக்கம் சிக்மான்னு சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு படிவிலக்க முறைனா சி வரும். சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேசன் fi into di square by capital N minus summation fi into di by capital N the whole square. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்னு பாருங்கள். சி வேணும், கேபிட்டல் என் வேணும், அடுத்து FIDI ஸ்கொயர் வேணும், FIDI வேணும். ஓகேவா? இதெல்லாமே இப்போ டேபிள் வேல்யூவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோமா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். மதிப்பெண்கள், அதாவது இன்டர்வலில் தான், இடைவெளியில் தான் கொடுத்துருக்காங்க. 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி இடைவெளியில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது 0க்கும் 10க்கும் இடையில் இருக்கிற மைய மதிப்பு என்னது? 5. அடுத்து 10க்கும் 20க்கும் பார்த்தோம் அப்படின்னா 15ன்னு வருமா? அந்த மாதிரி நம்ம எடுத்து அதை எக்ஸ்ஐன்னு எடுத்துகிட்டு அடுத்து FI அவங்க கொடுத்துருக்கிறத வச்சுட்டு போட போகிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். மதிப்பெண்கள் எழுதுகிற பாருங்க. 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதிட்டோம். இதில் மைய மதிப்பு எடுக்கணும். மைய மதிப்புன்னா XIன்னு அதைத்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். மைய மதிப்பு XI. இப்போ நான் சொன்னேன்னா 0க்கும் 10க்கும் இடையில் இருக்கிற நம்பர் என்ன? 5. அடுத்து 10க்கும் 20க்கும் 15, இதுக்கு 25, அடுத்து இதுக்கு 35. அந்த மாதிரி நடுவில் இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அடுத்து 45, 55, 65. ஓகேவா? இப்போ எக்ஸை எடுத்து எழுதிட்டோம். அடுத்து FIங்கிறத அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? அதாவது மாணவர்களின் எண்ணிக்கை 8, 12, 17, 14, 9, 7, 4. ஓகேவா? இது FI. அடுத்து என்ன நம்மளுக்கு வேணும்? DI கண்டுபிடிப்போமா? அதுதான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் வேணும்னு பாருங்கள். சமேசன் FIDI வேணும், சமேசன் FIDI ஸ்கொயர் வேணும், அடுத்து N வேணும். இங்கே Nங்கிறது என்ன? இந்த துவக்கப்பட்ட தரவுகளுக்கு நம்ம போட்டு தான் இருக்கோம். கேபிட்டல் N அப்படின்னா FIயோட கூடுதல். இங்கேயே போட்டுடலாம் பாருங்கள். N ஈக்குவல் டு இதையெல்லாம் கூட்டி போட்டோம் அப்படின்னா அதுதான் N. கூட்டலாம் பாருங்கள். 8 2 10, 10 17, 17 ஒரு 4, 21, 21 ஒரு 9, 30, 37, 37 ஒரு 4, 41. 41க்கு 1 மிச்சம் 4 இருக்குமா? இங்கே கொடுத்த 4, 5, 6, 7, 71ன்னு வருது. ஓகேவா? என்னோட மதிப்பு 71. இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து DI கண்டுபிடிக்கணுமா? படிவிலக்க முறையில் DI கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா DI ஈக்குவல் டு XI மைனஸ் A பை சிங்கிறது தான் ஃபார்முலா. இந்த காலமில் நான் DI ஈக்குவல் டு XI மைனஸ் A மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? அடுத்த இதில் DI ஈக்குவல் டு XI மைனஸ் A பை C கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், XI மைனஸ் ஏன்னா ஏ நம்மளுக்கு வேணுங்கள. ஏங்கிறது இங்கே என்ன அப்படின்னா ஊகச்சராசரி. ஊகச்சராசரிங்கிறது நம்ம எப்படி எடுப்போம்? அதாவது XI மதிப்பில் இங்கே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 இருக்கா? அப்போ 7 இருக்குன்னா கீழே 3 விட்டுருங்க, மேலே 3 விட்டுருங்க. நடுவில் இருக்கிற மதிப்பு தான் நம்மளுக்கு ஊகச்சராசரி. அப்போ 35ங்கிறது தான் ஊகச்சராசரி. அதை நான் இங்கே எடுத்து எழுதிட பாருங்கள். A ஈக்குவல் டு 35. அடுத்து என்ன அப்படின்னா சி வேணுமா? சிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடைவெளி அவங்க கொடுத்துருக்காங்களே அதுக்கு இடைப்பட்ட எவ்வளோ இருக்குங்கிறது. இங்கே 0லேருந்து 10 வரைக்கும்னா 10 இருக்குது, 10லேருந்து 20 வரைக்கும்னாலும் 10 இருக்குது. அப்போ சிங்கிறது என்ன அப்படின்னா 10. ஓகேவா? இப்போ பாருங்கள், டிஐனா XI மைனஸ் ஏ. இங்கே ஏங்கிறது எவ்வளோ? 35. அப்போ DI ஈக்குவல் டு XIலிருந்து 35 கழிக்கணும். XIங்கிறது இதுவா? அப்போ இதிலேருந்து 5லேருந்து 35 கழிக்க முடியாது.
இப்போ 35லேருந்து 5 கழிச்சு பெரிய நம்பரோட குறியை போட்டுடலாம். 35லேருந்து 5 போச்சுன்னா 30, பெரிய நம்பரோட குறி -30. ஓகேவா? அடுத்து 35லேருந்து 15 போச்சு அப்படின்னா 20, பெரிய நம்பரோடது -20. அடுத்து 35லேருந்து 25 போச்சுன்னா 10, அதே பெரிய நம்பரோட குறி -10. ஓகேவா? அடுத்து 35லேருந்து 35 போனால் 0, 45லேருந்து 35 போச்சு அப்படின்னா +10, 55லேருந்து 35 போச்சுன்னா 20, 65லேருந்து 35 போச்சு அப்படின்னா 30. ஓகேவா? இவ்வளோ தான் இப்போ எடுத்து எழுதிட்டோம். அடுத்து டிஐ, இதில் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ பை சி, இதை சியால் வகுக்கணுமா? சிங்கிறது என்ன? 10. அப்போ இதை 10ஆல் வகுத்தோம் அப்படின்னா அந்த 0 போயிரு, அதாவது கீழே 10 பை 10ன்னு போடுவோம். இப்போ 0க்கு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் நம்பர் மட்டும் வரும். என்னென்னு வரும்? இங்கே -3 வரும், இங்கே -2, இங்கே -1, இங்கே 0, இங்கே 1, 2, 3. ஓகேவா? இப்போ டிஐ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் நம்மளுக்கு டிஐ ஸ்கொயரும் வேணுமா? அதையும் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் பெருக்கி போடும்போது. டிஐ ஸ்கொயர் இப்போ பெருக்கும்போது மைனஸ் எல்லாம் +ன்னு ஆயிரும். அதனால் அதை விட்டுடலாம், நம்பரை மட்டும் பெருக்குங்க. 3, 9, 2, 2, 4, 1, 1, 0க்கு 0, 1, 1, 2, 2, 4, 3, 9. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும்? இப்போ ஃபார்முலாவில் தேவைப்படுறது எஃப்ஐ டிஐ வேணும். அடுத்து எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எஃப்ஐயையும் டிஐயும் பெருக்கணும். எஃப்ஐ இங்கே இருக்குது, டிஐ இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கணுமா? பெருக்குங்க பார்க்கலாம். இங்கே மைனஸ்க்கு மைனஸ் வந்துடும். அப்போது எஃப்ஐயும் டிஐ பெருக்குனா 8, 3, 24. அடுத்து இந்த ரெண்டையும் பெருக்கும்போது அதே மாதிரி மைனஸ் வந்துடும். 1 12 12, 2 12, 24. இங்கே 17, இதை பெருக்கும்போது -17ன்னு வரும். அடுத்து 0 இருக்கனால 0 தான் வரும். அடுத்து 9, 9, 2 7, 14, 4 3, 12. ஓகேவா? இப்போ போட்டோமா? இதோட சமேசன் தானே வேணும். சமேசன் எஃப்ஐடிஐங்கிறது தான் நம்மளுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ அது வேணும் அப்படின்னா இதெல்லாம் கூட்டலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளஸ் எல்லாம் கூட்டிக்கலாம், அப்புறம் மைனஸ் எல்லாம் கூட்டி அதிலிருந்து கழிச்சிடலாம் பாருங்கள். ப்ளஸ் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா இங்கே 14 இருக்குது, 14 கூட 9 கூட்டினோன்னா 23, 23 கூட 12 கூட்டினா 33, 35ன்னு வருது. நான் இங்கே சைடில் போடுற பாருங்க, 35ன்னு வருது. அடுத்து மைனஸ் எல்லாம் கூட்டுங்க. 24 கூட 24 கூட்டினா 48, 48 ஒரு 17, 58, 65ன்னு வருதா? அதாவது -65. ஓகேவா? இப்போ இதிலேருந்து இதை கழிக்கணும் அப்படின்னா பெரிய நம்பருங்கிறது 65, அது மைனஸில் தான் இருக்குது. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 30ன்னு வரும். பெரிய நம்பரோட குறி என்ன? மைனஸ். அப்போ -30. ஓகேவா? அடுத்து எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் வேணுமா? எஃப்ஐ இங்கே இருக்குது, டிஐ ஸ்கொயருங்கிறது இங்கே இருக்குது. இந்த ரெண்டையும் இப்போ பெருக்கி போடுறது தான் இங்கே ஆன்சர். ஓகேவா? 8 8 அடுத்தனால 9 8 72, 12 48, அடுத்து 17 17, இங்கே 1, அப்போ 17ன்னு வரும். அடுத்து 14 × 0 0 தான். எழுதும்போது நீங்கள் அப்படியே ஒரு நம்பருக்கு கீழே ஒரு நம்பர் எழுதுனீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? ஒன்றுகள் எல்லாம் இங்கே, 10கள் அந்த மாதிரி லைனாக எழுதுனீங்க அப்படின்னா கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியே எழுதுங்க. அடுத்து 9 9, இங்கே 1, 9 1 தான். அடுத்து 7, இங்கே 4, 7 நாங்க 28, அடுத்து 4 36. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா சமேசன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு, இப்போ இதையெல்லாம் கூட்டுங்க பார்க்கலாம். 2 8 10, 17, 17 ஒரு 9 26, 26 இங்கே 8 இருக்கா? 26 ஒரு 8 34, 34 ஒரு 6 40, 40க்கு 0, மிச்சம் 4 இருக்குமா? 7 4 11, 11 ஒரு 4 15, 16, 16 இங்கே ஒரு 2 18, 18 ஒரு 3 21, 210ன்னு வருது. ஓகேவா? இப்போ டேபிள் வேல்யூ எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இதை கொண்டு போய் ஃபார்முலாவில் போடுவோமா? இப்போ போடலாம் பாருங்கள். இப்போ சிக்மா ஈக்குவல் டு சிங்கிறது என்னது? 10ன்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம், இன்ட்டு √ சமேசன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரோடது என்ன? 210. என்னோடது என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 71, மைனஸ் சமேசன் எஃப்ஐ டிஐயோடது -30, அதே என்னோடது 71. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. இப்போ போட்டாச்சா? இப்போ போட்டதுக்கப்புறம் இதை சுருக்கணும் பாருங்கள். இங்கே சுருக்கும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் ஆயிரும். அடுத்து 3 இங்கே என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப் நான் போடுற பாருங்கள்.
இங்கே 10ன்னு இருக்கும். 10 பெருக்கல் ரூட் ஆஃப் 210/71 மைனஸ் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். 3 9 அப்போ 0 2 தடவை வருமா ஸ்கொயர் பண்ணும்போது இப்போ 900ன்னு வரும். பை இங்கே 71ங்கிறது ஸ்கொயரில் இருக்குமா 71 × 71ன்னு இருக்கும். அப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா நான் 71 × 71ங்கிறத கீழே மீசிமா மாதிரி எடுக்க போகிறேன். இப்போ எடுத்த அப்படின்னா எப்படி வரும்னா இங்கே பாருங்கள் 10 ரூட் 210 இங்கே வந்து 71 × 71 இருக்குது. அப்போ இங்கே இல்லை அப்படின்னா இது 71ஆல் பெருக்குவோமா கீழே வந்து இதை நான் பொதுவாக எடுத்திருக்கேன். அப்போ மேலேயும் பெருக்குவோமா கீழே 71 பெருக்கும்போது மேலேயும் பெருக்குவோம். அப்போ மேலே 71 வரும். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த 900 மைனஸ் 900 அப்படியே இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள் ரூட்டில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தடவை நம்ம வெளியே எடுத்துருவோமா. இங்கே 2 71 இருக்கிறதுனால ரூட்லேருந்து வெளியே வரும்போது ஒரு 71 வெளியே வந்துடும். அப்போ 10/2 71க்கு ஒரு 71 வெளியே வந்துருச்சுன்னா 71. ஓகேவா? இப்போ ரூட்டாக ரெண்டையும் பெருக்கி 900 கழிக்கணும் அதிலிருந்து. ஓகேவா? இந்த ரெண்டையும் இப்போ பெருக்கலாம் பாருங்கள். 0 விட்டுட்டு பெருக்கலாம், அதுக்கப்புறம் 0 சேர்த்திக்கலாம். இங்கே நான் சைடில் போடுறேன். 21 × 71 நான் 0வை நான் விட்டுட்டேன். 1ஆல் பெருக்கும்போது அது இதை வரும். அடுத்து 1 7 7 2 7 14. இப்போ பாருங்கள் 1 9 4 1ன்னு வருது. இப்போ அந்த 0வை நான் சேர்த்திக்கிறேன் இங்கே. ஓகேவா? சேர்த்தும் போது அப்போ என்னென்னு வந்துடும் இந்த மாதிரி ஆன்சர் வருது. இப்போ இதிலேருந்து என்ன பண்ணணும் 900 கழிக்கணும். அப்போ கழிச்சோம் அப்படின்னா என்னென்னு வரும் 14 இங்கே 0 இங்கே 1 10 இந்த ஆன்சர் வருதா 14,010ன்னு வருது. அப்போ நான் இங்கே எடுத்து போடுறேன். இப்போ என்ன பண்ணணும் இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சி அதை இந்த நம்பரால் பெருக்கி வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்மா கிடச்சிடும். இப்போ இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது நான் போடுற பாருங்கள். இப்போ 14,010க்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இதில் வந்து நம்ம 2 நம்பர் ஜோடி எடுத்துக்குவோமா. அப்போ இந்த 2 நம்பர் ஜோடி எடுத்துக்கிறேன், இந்த 2 நம்பர் ஜோடி எடுத்துக்கிறேன். அப்போ ஒன்றுங்கிறது தனியாக இருக்குது, அதை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வர மாதிரி ஒன்றுக்குள்ளே வர மாதிரி ஸ்கொயர் நம்பர்னால் ஓரோன் 1 தான். இப்போ மிச்சம் இங்கே எதுவும் வராது. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் 40 கீழே இருக்கணுமா ஜோடியாக தான் இருக்கணும். இப்போ 40 இங்கே மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 2 2. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 40க்குள்ளே அடங்கணும். இப்போ 21ன்னு தான் போட முடியும். 2ன்னு போட்டோம் அப்படின்னா 2 தடவை பெருக்கும்போது 44ன்னு போயிடும். இப்போ ஒரு தடவை போடும்போது 1 21 21 கழிச்சோம் அப்படின்னா 19ன்னு வருமா. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம் இந்த 2 நம்பர் 10ங்கிறத நான் கீழே இருக்கிறேன். இப்போ இறக்குனதுக்கப்புறம் மறுபடியும் மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 2 2 1 2 2. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும். அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது 2ஐயும் பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்னன்னு போடலான்னு பாருங்கள். 10 தடவை போட்டோம் அப்படின்னா 2200ன்னு வருமா. 9 தடவை போட்டால் இங்கே 220 அந்த மாதிரி வரனால ஒரு 200 மட்டும் கம்மியாகும். 2200ல் 200 மட்டும் கம்மியாகும். நம்மளுக்கு இன்னும் கம்மியாக வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 8 தடவை போடுறேன். இங்கேயும் 8 தடவை போடுறேன். இப்போது பாருங்கள் 8 8 64 மீதி 6 8 2 16 16 ஒரு 6 22 22க்கு 2 மிச்சம் 2. அடுத்து 8 2 16 16 ஒரு 2 18. ஓகேவா? இதுக்குள்ளே அடங்கிடுச்சு. அப்போ நம்ம போட்டது கரெக்டு. இப்போ இதிலேருந்து இது கழிக்கணும் பாருங்கள். கழிக்கும்போது இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0ன்னு ஆயிரும். இது 10ன்னு ஆயிரும். 10ல் 4 போச்சுன்னா 6. இப்போ இங்கே கழிக்க முடியாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8. இது 10ன்னு ஆயிரும். 10ல் 2 போச்சு அப்படின்னா 8. ஓகேவா? இங்கே 8 போனால் 0. ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே எந்த நம்பரும் இல்லை. அதனால் நான் இங்கே புள்ளி வச்சுட்டு இங்கே 2 0 தான் சேர்த்தணும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம 2 நம்பர் நம்ம ஜோடியாக எடுக்கிறனால இங்கே 2 0 தான் சேர்த்தணும். அப்போ 2 0 சேர்த்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுவோம் மேலே இருக்கிற நம்பரை அதே மாதிரி 2ஆல் பெருக்குவோம். அப்போ பெருக்கணும் அப்படின்னா 2 8 16 மிச்சம் 1 1 2 2 2 1 3 அடுத்து 1 2 2. ஓகேவா? மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்கி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள் இங்கே ஏதாவது ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பரை இங்கேயும் போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 8600க்கு உள்ளே அடங்கணும். அப்போ என்னென்னு போடலான்னு பாருங்கள். அதாவது இங்கே 1ன்னு நான் போட்டேன்னா 2361ன்னு வரும். 2300ங்கிறது 8600ல் எத்தனை தடவை வரும்? 4 தடவை போட்டோம் அப்படின்னா எச்சா போயிடும்னு நினைக்கிறேன். அப்போ 3 தடவை போடுறேன். 3 தடவை போட்டால் ஏன்னா 4 தடவை போடும்போது இங்கே 300 300 600 எச்சா போயிடும். 9000 வந்துடும். இப்போ 3 தடவை போடுறேன். 3 9 3 18 18க்கு 8 மிச்சம் 1 3 9 9 1 10 10க்கு 0 மிச்சம் 1 3 2 6 6 1 7. ஓகேவா? இப்போ இதிலேருந்து எதை கழிக்கணுமா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 5ன்னு ஆயிரும். இது 10ன்னு ஆகும். இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 10ன்னு ஆயிரும். இது 9ன்னு ஆயிரும். 10ல் 9 போச்சுன்னா 1 9ல் 8 போச்சுன்னா 1 5ல் 0 போச்சுன்னா 5. இப்போ இங்கே இது இங்கேருந்து இது போச்சுன்னா 8ல் 7 போச்சுன்னா
1 ஓகேவா? இப்படி வந்திருக்கா. இப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் இங்கே நம்ம புள்ளி வச்சுருக்கனால மறுபடியும் இங்கே நான் 2 0 சேர்த்துறேன். எப்பவுமே புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் எடுத்துக்குவோம். அதனால இன்னொரு தடவை போடுற பாருங்க. அப்போ இதை மறுபடியும் 2ஆல் பெருக்கணுமா? பெருக்கணும் அப்படின்னா 3 2 6 8 2 16 16க்கு 6 மிச்சம் 1 1 2 2 2 1 3 1 2 2 இப்படி வருதா? இப்போ இங்கே அதே மாதிரி தான், இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே அடங்கணும். அப்போ என்ன நம்பர் போடலான்னு பாருங்கள். இங்கே 1,51,100ன்னு இருக்குது. இங்கே வந்து ஏதாவது நம்பர் போட்டோன்னா 23,600 அந்த மாதிரி வருமா? அப்போது எத்தனை தடவை போடலாம் அப்படின்னா ஒரு 6 தடவை போடலாம். டவுட்டாக இருந்ததுன்னா சைடில் போட்டு பெருக்கி பார்த்து இதுக்குள்ளே வருதான்னு போட்டு பார்த்து போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ போட்டோம் அப்படின்னா 6 தடவை 6 6 36 மீதி 3 6 6 36 36 3 39 39க்கு 9 மிச்சம் 3 6 6 36 36 3 39 மீதி 3 அடுத்து 6 3 18 18 3 21 21க்கு 1 மிச்சம் 2 6 2 12 12 2 14 ஓகேவா? இதுக்குள்ளே அடங்கிருச்சா? இப்போ நம்மளுக்கு 2 ஸ்தானம் கிடச்சிருச்சு. அதோட நான் இதோட நிறுத்திடுறேன். இதுக்கு மேலே நான் கழிக்கவும் போகிறதில்ல. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? 18.36ன்னு கிடச்சிருக்கா? இப்போ இதை கொண்டு போய் அங்கே போடலாம் பாருங்கள். இப்போ இங்கே நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்னென்னு வந்தது, இங்கே ஆல்ரெடி 10/71ங்கிறது இருக்குது. இதுக்கு வந்த ஆன்சர் என்னென்னு வந்தது 118.36ன்னு வந்ததா? இப்போ பாருங்கள், 10ஆல் இதை பெருக்கணும். பெருக்கும்போது இந்த 0 இங்கே இருக்கிற புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி இந்த சைடு போகும். அப்போ இங்கே போச்சு அப்படின்னா என்னென்னு வரும்? ஒரு ஸ்தானம் தள்ளி போச்சுன்னா இப்போ 3.6ன்னு வருமா? இப்படி வருமா? இப்போ பை 71ங்கிறது இங்கே கீழே இருக்குது. இப்போ என்ன அர்த்தம்? இந்த நம்பரை 71ஆல் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிக்மா கிடச்சிரும். ஓகேவா? இப்போ வகுத்து போடுறதையும் காட்டுற பாருங்கள். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 11 வராது, 118 எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே எத்தனை தடவை 71 வரும்? 2 தடவை போட்டோன்னா 142ன்னு வரும். அப்போ ஒரு தடவை தான் போட முடியும், 71. இப்போ கழிச்சோம் அப்படின்னா 8ல் 1 போயிடுச்சுன்னா 7, 11ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 4, 47ன்னு வருதா? அடுத்து என்ன பண்ணுவோம்? இந்த நம்பர் இறக்குவோம். அப்போ 3 இறக்குறோம். 3 இறக்கும்போது 473க்குள்ளே எத்தனை தடவை 71ங்கிறது வரும்? இப்போ பாருங்கள், 7 தடவை போட்டோன்னா 7 7 40, இது 70னே வச்சுக்கோங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக. 7 7 49ன்னு வரும், 490ன்னு வந்துடும். அப்போ 7 தடவை முடியாது. அப்போ எத்தனை தடவை போடலாம்? அதை விட கம்மியாக தானே வேணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 தடவை போடுறேன். இப்போ பெருக்கி பாருங்கள், 1 6 6 7 42. இப்போ பாருங்கள், கழிச்சோம் அப்படின்னா இங்கிருந்து கடன் வாங்கி கழிச்சா இது 6ன்னு ஆயிரும், இது 13ன்னு ஆயிரும். 13ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 7 இருக்குமா? அடுத்து 6ல் 2 போச்சு அப்படின்னா 4, 47ன்னு வருது. இப்போ இன்னொரு நம்பர் நம்மளுக்கு இருக்குது, ஆனால் புள்ளி இருக்குது. புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு அடுத்த நம்பர் நான் கீழே இருக்கிறேன். இப்போ இதுலேயும் பாருங்கள், 71ங்கிறது இதே மாதிரி தானே இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். அப்போ என்ன பண்ணலாம்? மறுபடியும் 6 தடவையே போடலாம். பெருக்குனா இதே ஆன்சர் தான் வருமா? 426ன்னு வரும். இப்போ இதிலிருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா 6ல் 6 போச்சுன்னா 0, 7ல் 2 போச்சு அப்படின்னா 5, 50ன்னு வருதா? இப்போ 50 மறுபடியும் புள்ளி நம்ம வச்சுருக்கோம், அதனால் நான் ஒரு 0 அப்படியே சேர்த்துறேன். இப்போ 500ல் எத்தனை தடவை 71ன்னு வரும்? இப்போ நான் அப்பளையோ சொன்னேன்னா 7 7 49, 490ன்னு வரணும். அப்போது 500க்குள்ளே அடங்குள்ள, அதனால நான் 7 தடவை போடுறேன். 1 7 7 7 49, 497ன்னு வருதா? இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா 3. இப்போ பாருங்கள், எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் நம்ம 3 ஸ்தானம் எடுத்து அது 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அதே மாதிரி இப்போ 2 ஸ்தானம் கிடச்சிருக்கு. அடுத்த ஸ்தானம் போடுற பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவோம்? நான் புள்ளி இருக்குது, அதனால் ஒரு 0 சேர்த்துறேன். இப்போ 30ன்னு தான் வருது. இங்கே 30க்குள்ளே 71ங்கிறது வராதுங்கிறதுனால நான் இங்கே 0 போட்டுறேன். ஓகேவா? அப்போ இதோட முடிஞ்சது. இங்கே லாஸ்ட்டில் 0 இருக்கனால அந்த 0 நம்ம எடுத்துக்க கூட தேவையில்லை. அப்போ இதோட ஆன்சர் என்ன? 16.67. கொண்டு போய் போடலாம் பாருங்கள். நம்மளுக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்தது? 16.67. அதாவது சிக்மாவோட வேல்யூ தோராயமானது 16.67. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.